கரூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒதுக்கீடு பெற பயனாளிகளிடம் திமுகவினர் பணம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கரூர் அருகே உள்ள தோரணங்கல்பட்டி பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் வீடு இல்லாத பொதுமக்களுக்காக 640 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் பயனாளிகளுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்வதற்காக கரூர் உழவர் சந்தை பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் குலுக்கல் நடைபெற்றது. இதில் 430 பயனாளிகள் கலந்து கொண்ட நிலையில் திமுகவை சேர்ந்தவர்கள் செந்தில் பாலாஜி புகைப்படத்தை வெள்ளை சட்டையில் வைத்துக் கொண்டு அங்குமிங்குமாக சுற்றி வந்தனர். அப்போது பயனாளிகள் சிலரிடம் வீடு ஒதுக்கீடு செய்ய திமுகவினர் பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவ்வாறு பணம் வாங்கிய திமுகவினர் அரசு அதிகாரிகளிடம் சென்று பேசிவிட்டு செல்லும் காட்சிகளும் வீடியோவில் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு பொதுமக்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.